இப்போ நாங்கள் இப்போ இந்த கூட்டம் கூடி இப்போ பேசுகிற காரியம் என்னம்னாக்கி எங்களோட மீன்கள் வந்துட்டு அந்த காலத்தில் கருவாடுகள் காய போட்டு மீன் வியாபாரம் பண்ணுறது வழக்கம் உண்டு. ஆனால் மழை காலத்தில் அந்த பிடிச்சி வந்த மீனை விற்க முடியாதபடி மிகவும் சிரமப்பட்டு 1000 ரூபா போகிற மீனை 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கு கொடுத்த காலம் உண்டு. இப்போ இந்த மீனை இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அந்த ஆயிலை தனியாக எடுத்து பவுடர் ஆக்குற இந்த கம்பெனி வந்ததுக்கப்புறம் எங்களோட போட்டுகளுக்கு எங்கள் மீனவர்களுக்கு அதோட விலையானது 5000 ரூபாய் போகிற மீனாக்கி 25000 ரூபாய் போகிற அளவுக்கு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த போட்டுகளை கொஞ்சம் லாபகரமாக ஓட்ட முடிகிற அளவுக்கு வந்தது. ஆனால் இப்போ தற்சமயம் இந்த மீன் பதப்படுத்துகிற கம்பெனிகளுக்கு அரசாங்கத்திலேருந்து இதுக்கு முன்னால் எந்த விதமான அழுகிற பொருளுக்கு எந்த விதமான டேக்ஸே கிடையாது. இப்போ 31/12/2018 திடீர்னு ஒரு சர்க்குலர் 5% டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சொல்லப்பட்டது இதில் இருந்து 1/7/2017 இந்த டேக்ஸை கெட்டணும்னு சொல்கிறாங்க. இப்படி கெட்டன்னு சொல்லும்போது இந்த கம்பெனிகள் கெட்ட முடியாது தடுமாறி கொண்டிருக்குது. இந்த கம்பெனிகள் இந்த லெவலில் கம்பெனியை விட்டால் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டா எங்களோட மீனவரோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறத நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க மீனை பதப்படுத்துறது வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களோட கலசலுங்கிற மீனுக்கு 5000 மீன் 25000 ரூபாய் போச்சுது. இப்போ அந்த நிலை பின்மாற்றம் ஆகினா டீசல் விலை இருக்கிற நிலைக்கு வரும்போது எங்கள் மீனவர்கள் போட்ட கடலுக்கு அனுப்புறதில் எந்த விதமான லாபமும் எதிர்பார்க்க முடியாது. ஆகையினால அரசாங்கம் இந்த மீனவரோட நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதுவாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை நாங்கள் தாழ்மையாக எங்கள் விசைப்பட உரிமையாளர் சங்கத்து சார்பாகவும் தொழிலாளர் சங்கத்து சார்பாகவும் வட்டக்கார சங்கத்து சார்பாகவும் இன்னும் வியாபாரிகள் சங்கத்து சார்பாகவும் நாங்கள் ஒரு தாழ்மையாக ஒன்று கேட்குறோம். என்னென்னாங்க அரசாங்கத்துக்கு இந்த 5% ஜிஎஸ்டி வரியை அவங்க அந்த கம்பெனிக்கு போட்ட ரத்து செய்து எங்கள் மீனவ வாழ்வாதாரம் செழித்தவங்க அரசாங்கம் ஆவணம் செய்யுமாறு நான் எங்கள் சங்கத்தின் சார்பாக மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொடுக்குறோம். அதனால் அரசாங்கம் தயவு கூர்ந்து உடனடியாக இந்த வரியை ரத்து செஞ்சு அவங்க பிளான்ட்டை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு அரசாங்கத்தை தாழ்மையோடு கேட்டுக்கொடுக்குறோம்.